போட்டு என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கட்டி பிடிக்க கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு என்ன செய்வாங்க, பிரயாணம் பண்ணும் பொழுது இதை எல்லாத்தையும் வலிச்சு கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு போற அந்த நிலைக்கு மார்க்கத்தில் உள்ள உலமாக்கள் சஃபருக்கு இந்த அர்த்தத்தை வைக்கிறார்கள். இதை என்ன செய்கிறார்கள், நம் சமூகத்தில் உள்ள முஸ்லிம்கள் சஃபர் என்று சொன்னால் எல்லாம் வலிச்சு போறது, எல்லாம் தொடர்ச்சி எடுத்து போறது என்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை யார் சொல்லி மாற்றினார் தெரியவில்லை. காலங்காலமாக இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலைசல் பிர்ரபி அன் தஅக்கும் பியூதன் ரூஹியா வலாகின்னல் பிர்ர ஆரம்ப காலத்திலே அந்த அரபு மக்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய வீட்டு வாசல் வழியாக வர மாட்டார்கள், வீட்டு கொல்லப்புற வழியாக என்ன செய்வாங்க, எங்கேயாவது வழியே போவாங்க. ஒரு காரியத்துக்கு வழியே போறாங்க, கொல்லப்புறத்துக்கு போவாங்க, வீட்டு வாசல் வழியா போக மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு வாசல் வழியா போனா ஏதாவது அவங்களுக்கு அவசரமா ஆகிரும், ஏதாவது தவறுலாம் நடந்ததுன்னு சொல்லி அவர்களாகவே ஒன்று நினைத்துக் கொண்டு கொல்லப்புறத்துல போவாங்க. இதை இறையச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் சொல்றான், மனிதக்கா கிடையாது, நீங்க கொல்லப்புறத்துல போறது கிடையாது, இறையச்சம் வாசல்ல போவதுதான் உங்களுடைய சிறந்த பண்பு. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அஞ்சுவதுதான் இறையச்சம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடுக்கடுக்காக அல்லாஹ் அழுவ ஆந்தை சமூகம் கிடையாது, வலா தீர பரவி சமூகம் கிடையாது, வலா ஆமந்த ஜோசியை கிடையாது, வலா சஃபர சஃபர் என்பது பீடை கிடையாது என்று 1446 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் இன்றைக்கும் ஹதீஸிலே பதிக்கப்பட்டுள்ளது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறியாமை காலத்தில் வாழக்கூடிய அரபு மக்கள் என்ன செய்வார்கள், வெளியூர் பயணம் போறதா ஒரு புறாவை ஒரு பறவையை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த பறவையை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, வீட்டு வாசல்ல அதை பறக்க விடுவாங்க. அப்படி பறக்க விடுகின்ற பொழுது அந்த பறவை வலது பக்கமாக பறந்தால் பிரயாணம் போகலாம் என்று அர்த்தம். அந்த பறவை இடது பக்கமாக பறந்தால் பிரயாணம் போகக்கூடாது என்று அர்த்தம். இவர்களாகவே ஒரு வைத்துக் கொண்டார்கள், பெரிய அறிவு மேதாவிகள். இப்படி வலதுபுறமாக பறப்பதை வைத்தும் இடதுபுறமாக பறப்பதை வைத்தும் ஒரு பிரயாணத்தை முடிவு செய்கின்ற வழிகட்ட முட்டாள்களை அரபுலகத்தில் அன்றைக்கு பார்த்திருக்கலாம். ஒரு மனிதனாக பிறகு சுய அறிவை பெற்று பகுத்தறிவை பெற்று படைப்பில சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் நம்மை பாராட்டி பேசியிருக்க, ஒரு சொந்த விஷயத்திற்காக சொந்த காரியத்திற்காக தான் கூட முடிவெடுக்க முடியாமல் ஒரு பறவை எந்த திசையில் வேண்டுமானாலும் பறக்கலாம், வலது பக்கம் பறக்கலாம், இடது பக்கம் பறக்கலாம். அது சிக்கலா இருக்கு பறவைக்கு. இல்ல இந்த பக்கம் பறக்கணும் யாராவது கண்டிஷன் போட்டுருக்காங்களா, அது வலது பக்கம் போனா ரைட்டு வண்டியை கலப்பு, ரெண்டு பக்கம் போனா போகாத உட்கார்ந்து, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று அரபுலகத்திலிருந்து இந்த கெட்ட கூட